Hi guys and welcome back to Kama Crypto. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகாஸ் டோக்கன்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீக்கெண்டில் இருக்கோம். ஸோ சண்டே. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஈவினிங் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போதே வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனோட ஆன்சர்ஸ் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக பேச போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கிரிப்டோ மார்க்கெட் ஹஸ்பின் அப்படியே அந்த வாலட்டாலிட்டி போயிட்டே தான் இருக்குது. அந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலட்டாலிட்டி மார்க்கெட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. மற்றபடி லைட் காயின் அண்ட் ஜெட் கேஷ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப் பர்ஃபார்மர்ஸாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ஓவராலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் சுருக்கம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷன் ஆல்ரெடி ட்ரீட் பண்ணிட்டேன். அண்டு நிறையா கேள்விகள் இருந்திருக்கு. மோஸ்ட்லி இந்த மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்திருப்பீங்க. எஸ், நம்ம எல்லா நியூஸையுமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. பட் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணாத அளவுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மந்தில் மோஸ்ட் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டேர்ன் அவுட் ஆகிருக்கு. ஸோ நான் படிக்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பை காயின் பற்றின டீட்டெயில்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அதோட பிடிஎஃப். ஸோ பை காயினை வந்து இன்னும் ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் எங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பை காயின் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடிக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய்ன்ற மெசேஜ் பாப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். பிட்கட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் டிஏஓ காயினில் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோ இந்த ஜெட் கேஷ் வீடியோ நான் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த 6 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் வேர் லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. பட் டிஏஓ காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய டீப் இன்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆம் நாட் கான் த்ரூ. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஆக்சுவலி இன்னொரு பெரிய ஸ்பேம் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நடந்துகிட்ருக்கு. இந்த கார்டான் KUARDUN அப்படின்ற ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கமெண்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா கூகுளும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் பேசியிருக்காங்க. டெஸ்லாவும் எக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் பேசியிருக்காங்க. அமேசானும் குவார்டானும் பார்த்திங்கன்னா ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கார்டான் அப்படின்ற இது இருந்தது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அதில் வந்து ஃபுல்லாக பாட் கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. பிடிசி ஓகே, பட் வாட் அபவுட் ஹால்ட்? ஐ ஆம் ஓல்டு டாப் 50 ரேங்க் பட் நோ யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ டாப் 50 காயின்ஸில் நிறையாவது ஹோல்ட் பண்ணியிருக்கோம், யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நீங்கள் லாஸ்ட் 1 or 2 years கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஆஃப் தி டாப் 50 காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய ஹப் இருந்து தாங்க இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. இன்க்ளூடிங் பிட்காயின் மேஜர் ஆஃப் தி டாப் 50 ஆல்ட் காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடியான க்ரோத் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2 years வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு. அண்டு நிறைய அந்த குவார்டான் தாங்க போட்டிருந்தாங்க. அடுத்து ப்ரோ ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணால் டிடிஎஸ் பே பண்ண தேவையில்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் பண்ணாலும் சரி, அது ஃபியூச்சர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பர்பச்சுவல் ட்ரேட்ஸ் நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அது நீங்கள் நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்தியன் ரெசிடெண்ட்டாக சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கணக்கு காட்டணும். அண்ட் இந்த மஸ்க் இந்த குவார்டான் பற்றி தாங்க நிறையா போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். பிகாஸ் இது கண்டிப்பாக ஃபுல்லாக இதாக தான் இருக்குது. இன்னொருத்தர் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, நீ நியூஸ் பைத்தியம் ப்ரோ, நியூஸ் மேலே தான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நான் ஆக்சுவலி கர்மா கிரிப்டோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம், நாம் வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பண்ண போகிறதில்ல, இல்லை ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறதில்ல, இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் அப்படின்ற எதையுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ நியூஸ் இன்சைட்ஸை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிரிப்டோ கரன்சி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு முக்கியமான டொமைனாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் வந்து திகழ்ந்துட்டுருக்கு. ஸோ அதனால் டே டு டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்மா கிரிப்டோ டீம் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நான் ஓப்பனாக இன்னமும் சொல்லுவேன், இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டே டு டே அப்டேட்ஸ் அண்டு இந்த மாதிரி வித்தியாசமான அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே நம்மளோட நம்மள மாதிரி சேனலில் கொடுத்ததே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு டே டு டே அப்டேட்ஸ், அது ஒரு 2-3 அப்டேட்டாக இருந்தாலும் நாலேஜபிள் அப்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இதனால மார்க்கெட் மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. மேபி இந்த லாஸ்ட் 2-3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கலாம். பட் எவ்வளவோ நான் XRPயில் சொன்னதாக இருக்கட்டும், சொலானாவில் சொல்லணும், லைட் காயின், QNT எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சேனலில் முன்னாடியிலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மார்க்கெட் மூவ் ஆனதுக்கான நல்ல ஒரு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும்.
அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா எஸ்யூஐ காயின் ஹோல்ட் பண்ணலாமா அண்ணா ப்ளீஸ் யுவர் ஒப்பீனியன் சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ப்ரோ. ஆல்ரெடி அந்த 6 காயின்ஸ் இல்லாமல் என்னோடய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த காயின்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஹாய் ப்ரோ, ஹாய். ஃபர்ஸ்ட் கமெண்ட் இஸ் இன்னொன்று ப்ரோ, டோஜ் காயின் பற்றி அப்டேட் வீடியோ போடுங்க. ETF 12th நவம்பர் என்னாச்சு அண்ட் $1 போகும் அப்படின்னு என்ற நியூஸ் இருக்குது, செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரேர் ப்ரோ. ஆக்சுவலி நடுவில் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டோஜ் காயின் பயங்கரமாக ஏறிச்சு. அப்போது ஒரு ஐப் பெருசாக வந்தது $1 போகும்னு சொல்லிட்டு. ETF வந்து பார்த்தீங்கன்னா டோஜ் காயின் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகாமல் இருக்குது பிகாஸ் ஆஃப் தி ஷட்டவுன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டவுன் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் டோஜ் காயின் மட்டும் இல்லை, லைட் காயினோட ETF இருக்கட்டும், கார்டோனோட ETF இருக்கட்டும், ஹெச்பார் ETF எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைனில் இருக்குது. எல்லாமே இந்த அப்ரூவல் ப்ராசஸில் இப்போ முடிச்சுட்டு தான் போகணும். பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டாங்க. ஸோ ஒரு பில்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கிளியர் பண்ணி தான் பார்த்திங்கன்னா விடணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ETF வந்தாலுமே $1 போகுன்றதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லைங்க. ஏன்னா ETF வந்தாலுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட மேஜர் ரெசிஸ்டன்ஸான $1/2 கிராஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் 0.7 சென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியலாக அதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் ஆல் டைம் ஐ வந்து பார்த்திங்கன்னா அதை பீட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி கண்டிப்பாக இருக்கும். பட் மேபி டவுன் த சைடு $1 டோஜ் காயின் அச்சீவபிள். பட் ஆனால் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேபி நெக்ஸ்ட் ஒரு 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஈவன் தோ ETF வந்தாலுமே டோஜ் காயின் வந்து இமீடியட்டாக $1 ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாங் டைமில் எந்த காயின்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அந்த 6 காயின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. XRP, Solana, Cardano, QNT அண்ட் ஆப்வியஸ்லி Ethereum which is a very good option. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன்னா Cardano, Solana, Ethereum, XRP அண்ட் QNT அண்ட் இன்னொரு நம்ம 6வது நம்ம லைட் காயின். ஸோ இந்த 6 காயின்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் மொமெண்டம் இருக்கக்கூடிய காயின்ஸ், நல்ல ஒரு பேக்ட்ராப் இருக்க காயின்ஸ். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஜிம் கிராமர் பற்றி போட்டிருந்தப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, தேங்க்ஸ் ஃபார் ரீட் அண்ட் ரெஸ்பான்ஸ் மை கமெண்ட்ஸ். பட் அவரை பற்றி அனதர் ஃபேஸ் வேறு எந்த சோர்ஸ்லையும் தெரிஞ்சுக்க எங்களுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி சொன்னதுக்கு பெரிய விஷயம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பை காயின். ஹாய் ப்ரோ, என்னோட அக்கௌண்ட் 1 month ஆகிட்டு ஃபுல்லி கம்ப்ளீட் பட் வேலட் நாட் ஆக்டிவ். எப்படி இப்போ வேலட் ஆக்டிவ் பண்ணுறது ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வேலட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வேலட் ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணணுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இன்னொன்று மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் பை காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு KYC முடிஞ்சாலுமே உடனே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரெக்டான வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பை காயின்ஸ் போய் சேரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிட்கெட்லையோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே ப்ரோ நான் சிக்னல் மாற்றி வச்சு தான் பார்க்கணும் போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு புரியல ப்ரோ, நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுங்கள். என்ன மார்க்கெட் வந்தாலும் மார்க்கெட் அப்படியே தான், என்ன வந்தாலும் மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் தான் சொல்லியிருந்தேனே ஸ்டார்ட் பண்ணும்போதே, நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. பட் இந்த ஷட் டவுன் US கவர்மெண்ட் ஷட்டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்டராக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த அந்த சலுகைகள் அண்ட் ரிவர்ஸாக ஆகிட்டு அதெல்லாம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துச்சு. ஸோ 2-3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஷியலாக எதிர்பார்த்தது நடக்காமல் போகுது. அண்ட் இப்போ கூட இந்த ஃபெடரல் ரேட் கட் பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த வருஷத்தில் 2 வாட்டி ரேட் கட் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. பட் என்ன பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தான் நடக்க போகுது அப்படின்ற நியூஸே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி தாங்க போயிட்டுருக்கு. லாட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது பாடி ஸ்லாங் பிரதர், அது அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் பார்த்திங்கன்னா அது அப்படி தான் வந்துட்டுருக்கு. நண்பா வணக்கம். கிரிப்டோ மார்க்கெட்டில் எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் மார்க்கெட் கீழ் நோக்கி தான் சொல்கிறது. அதுபோல் தான் இந்த ஆல்ட் காயினுக்கு நல்ல காலம் பிறக்கும். உங்களுடைய கருத்து என்ன? அப்போது தான் இந்த ஆல்ட் காயினுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்றது இல்லை ப்ரோ. எப்பயுமே ஆல்ட் காயின் டவுன் போனோன்னா பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் தான் ஆகணும். பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகக்கூடாது. ஏன்னா பிட்காயினில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராஷூட் மாதிரி, ராக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. பிட்காயின் ஃபியூல் பண்ணணும். அதில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட்டில் ஏறிடுவாங்க. பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்பிட்டை தாண்டணும். ஓகேவா? நம்ம ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் இதெல்லாம் தாண்டி மேலே போனதுக்கு அப்புறமேட்டு
நம்ம உள்ளே இருக்கிறவங்களாம் வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம வாட்டுன்னு ஃபியூவிலே இல்லாமல் ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுதான் இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்கலான எக்ஸாம்பிள். பிட்காயின் ஆக்சஸ் ஃபியூவில் ஒன்ஸ் அந்த சர்டன் லிமிட் போனதுக்கப்புறமேட்டு அப்படியே அது ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அந்த லெவல்லே அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட பங்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டவுன் ஆனால் தான் ஆல்ட் காயின்ஸ் அப் ஆகும் அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு ஃபியூவல் தேவை. ஃபியூவல் இல்லைனா கண்டிப்பாக ஆல்ட் காயின்ஸ் அப்பே ஆகாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. என்ன ப்ரோ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல, அவ்வளவுக்கு பிஸியாக ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பிஸியாக அவ்வளோ நான் தான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வருது. நான் ஜென்யூனான கமெண்ட்ஸ் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் சில கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். ஸோ எவ்ரி சண்டே ஈவினிங் செஷனில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கமெண்ட்ஸையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பண்ணுற மாதிரி. என்னப்பா அமெரிக்காவில் விடிஞ்சிருச்சு இன்னும் பம்ப் ஆகலை ஆல்ட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக ஒருத்தர் அமைச்சிருக்காரு. நானும் அப்படி தான் ப்ரோ சோகமாக தான் இருந்தேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா மார்க்கெட் செக் பண்ணேன். பட் நான் அந்தளவுக்கு வரல. ஸோ இன்ட்ரா டே ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் சொல்கிறேன், இந்த வீக் இந்த 10 டேஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோகமான நாளாக தான் ஆயிருக்கு. பட் ஆனால் லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கருத்து. ப்ரோ டாஜ் நியூஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வை திஸ் கிராஷ். ஒவ்வொரு காயினும் டபுள் டிஜிட் பர்சன்டேஜில் நெகட்டிவாக போகுது. எப்போயாவது ரேராக சிங்கிள் டிஜிட் ஆர் டெசிமலில் பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் எண்ட் ஆஃப்டர் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கணும். பட் வரலை. ஆல்ரெடி ஆல்ட் காயின் சீசன்னு ஒன்று வெயிட் பண்ணுறோம். நேற்று எக்ஸ்ஆர்பி ETF அப்ரூவல் ஆகியும் நோ யூஸ். பிஃபோர் இம்ப்ளிமெண்ட் ஆன ETF ஃபியூச்சர் ETF ஆர் வேறு ஒன்று சொன்னாங்க. இப்போது ஸ்பாட் ETF வந்தும் நோ யூஸ். சாரி டு யூஸ் திஸ் வேர்ட்ஸ். என்ன எளவு மார்க்கெட் இது அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ கிராஷில் ஆல்ரெடி லாஸில் இருக்கிற காயின்ஸ் ஆவரேஜ் பண்ணியிருந்தாலும் இன்னும் மோசமாக கீழே போயிட்டே இருக்குது. பட் ஒன்று மட்டும் புரியுது, இனிமேல் புல் மார்க்கெட் ஆல்ட் காயின்ஸ் சீசன் வந்தாலுமே நமக்கு எந்த யூஸும் இல்லை. வேல்ஸ் ஆர் ட்ரம்ப் ஆர் கோ மட்டும் ஏர்ன் பண்ணுற நியூ வே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றது ரொம்பவே தெரியுது. ஸோ நிறைய ETF நியூஸ் வந்தது. நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து அட்ரஸ் பண்ணேன். ஸோ ஒரு 5% 6% அப்பாச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி ஒரு டவுனுக்கு கொண்டு வந்தது பிகாஸ் ஆஃப் திஸ் ரேட் கட். யூஎஸ் கவர்மெண்ட் ஷடன் ஓப்பன் பண்ண அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க ப்ரோ. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இஸ் கமிங் பேக். நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த டைமில் வந்து தேர் ஸ்லோலி கமிங் பேக். திருப்பி பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100K ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த மூவ் வந்து குட். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இல்லாமல் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் நீங்கள் டைவர்ஸிஃபை பண்ணியிருக்கீங்க போர்ட்ஃபோலியோ. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கிற போல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3-4 மந்த்ஸ் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அளவுக்கு இப்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். இவ்வளோ லாஸ் மார்க்கெட் ஆயிருந்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் 20-30Kல தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் மட்டுமே ஆல்மோஸ்ட் $95,000 கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மேமத், கிட்டத்தட்ட ஒரு 150% மேலே பிட்காயின் அவ்வளோ பெரிய அசட். வேர்ல்டில் ஒரு அவ்வளோ பெரிய அசட் வந்து 150% வந்து 2 இயர்ஸில் அப்போ வரது வந்து சாதாரண விஷயமே கிடையாது பிரதர். எந்த ஒரு அசட்டுமே அந்த மாதிரி ப்ளே பண்ணது கிடையாது. கிரிப்டோவில் அந்த ப்ளே நடந்திருக்கு. கரெக்டான காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ளே நடந்திருக்கு, நடக்கலாம் இல்லை. பட் ஆனால் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹையாக இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் டவுன் ஆகும். நம்ம எப்போ விற்கிறோமோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். இது எப்பவுமே எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே நடக்கிறது தான். ஒன் திங் இஸ் ஹோல்டு. கொஞ்சம் லாங்காக ஹோல்ட் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக அதோட விக்ட்ரி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம். அண்டு க்ரீன் இல்லை ப்ரோ டொமேட்டோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். கரெக்டு தான் ப்ரோ, டொமேட்டோவாக தான் இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக க்ரீனாக மாறும். பிகாஸ் வேறு ஒன்றும் என் திஸ் இது டிசம்பரில் வருது. பட் டிசம்பரில் ஒரு பயம், எனக்கு என்ன பர்சனலாக ஒரு பயம்னா அந்த ஃபெட் ரேட் கட்டு அந்த ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது பார்க்கணும். ஏன்னா மீட்டிங் முடிகிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நெகட்டிவாக தான் எல்லாருமே போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரேட் கட்டெலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மீட்டிங்கும் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஒரு பெரிய பஞ்சாயத்து தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நடக்குதோ இல்லையோ நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் சொல்லிகிட்டே தான் ப்ரோ இருப்பேன். பிகாஸ் நான் வந்து யாரும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுற இதில் இல்லை. லாங் டேர்மில் எந்தெந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஹோல்டு கொண்டு வரும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா என்னோட கருத்து. ஸோ கார்டோனா $1 நம்ம சொல்லியிருந்தோம். XRP $3 கண்டிப்பாக போகுன்றது சொல்லியிருந்தோம், எல்லாமே போச்சு. சொலானா 200 தாண்டுன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் லைட் காயின் 100 மேலே போகணும். லைட் காயின் இப்போ ஆல்ரெடி சூப்பராக போயிட்டுருக்கு. QNT சொல்லியிருந்தோம். இத்தனையும் வந்து கரெக்டான ஒரு புல் வரும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த டைமில் வந்துச்சு. ஸோ
நியூஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட்டோட அட்ராக்ஷன் இருக்குது. மூவ் ஆகுதோ இல்லையோ அதோட மார்க்கெட் அட்ராக்ஷன் அண்ட் பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். ஸோ கேட்கறது நல்லா இருக்குன்னா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் வந்து கண்டிப்பாக அதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அண்ட் பிட்காயின் ஆஃபிங்கில் டம்ப் ஆச்சு அப்படின்னாரு. ட்ரம்ப் ஒன் யூஎஸ் எலெக்ஷனில் டம்ப்பு, பிட்காயின் ரிசர்வ் டம்ப்பு, ட்ரம்ப் இனாக்ரேஷன் டம்ப்பு, கவர்மெண்ட் ஷட்டவுன் டம்ப்பு, எண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஷட்டவுன் டம்ப்பு, ட்ரேடிங் டீல் டம்ப்பு, டீப் சீக் ட்ரெண்டிங் நம்பர் ஒன் டம்ப்பு, பிளாக் ராக் பையிங் டம்ப், பிளாக் ராக் செல்லிங் டம்ப்பு, செப்டம்பர் அக்டோபர் நம்பர் ஃபுல்லாக டம்ப். இப்போ சாமி இந்த டம்ப்க்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்னு சொல்லுவார் ப்ரோ. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ வருத்தத்தோடு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ப்ரோ. ஏன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. கோல்டோட தாக்கம் வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லேயுமே நல்லா இருந்தது. பட் இந்த டைமில் பிட்காயின் டவுன் ஆகிருக்கு, கிரிப்டோவும் டவுன் ஆகிருக்கு. ஆனால் உண்மையிலே எல்லா காயின்ஸுமே நிறையா பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை ரீச் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ அப்போ மற்ற ட்ரேடர்ஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இதுதான். இதில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆனதுக்கப்புறம் தான் டம்ப் ஆச்சுங்க. பம்ப் இப்போ யூஎஸ் ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு அண்ட் இடிஎஃப் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு டொனால்ட் ட்ரம்ப் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பிட்காயின் ஆல் டைம் ஹையே போச்சு. அது நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ நிறையா ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த வருஷத்துலேயே நடந்தது. ஸோ நம்ம அதையுமே வந்து பார்த்தா கண்டிப்பாக பார்க்கணும். டம்ப் சினாரியோஸை மட்டும் பார்ப்பாங்க, எந்தெந்த சினாரியோஸில் பம்ப் ஆடுச்சு அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்க்கணும். 2025லேயே நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் ப்ரோ மார்க்கெட் என்றால் ஏற்றம் இறக்கம் இருக்கணும். இந்த மார்க்கெட் இறங்கி கொண்டே தான் இருக்கிறது. இனி வருகிற டிசம்பர் ஜனவரியில் எதற்கு வாய்ப்பு இருக்குதா? எப்போது ஏறுவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது அதே தான். ஒரு 1 or 2 months முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்ட் டு நவ் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஹப்பில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு கிராஃபுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் 1 year கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியல. அகெயின் வி வில் பி கம்மிங் பேக் டு தட் சேம் பொசிஷன். கோல்டுமே பாருங்கள் 1 lakh போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 97, 98 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் டவுன் தான் ஆகிட்டுருக்கு. அந்தளவுக்கு பெரிய இது வரல. ஸோ அதே மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் இங்கேயுமே டவுனாக ஆகிட்டு இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ ஆக தான் போகுது. எல்லா சுச்சுவேஷனும் கொஞ்சம் சரியாயிட்டு இந்த டேரிஃப்ஸு ட்ரம்ப்பு கிம்ப்பு அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கதைக்கு அந்த அசட் வந்து அதோட வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். சார் ஷீபா இனும் டோஜ் மீம் காயின் பற்றி சொல்லுங்கன்னு. ரெண்டுமே நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோ. உண்மையிலேயே சொல்ல போனோன்னா சூப்பரான ப்ராஜெக்ட்ஸு. பட் ஆனால் ஷீபா இனும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கமெண்ட்டில். கரெக்ட் தப்பான டைமில் பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒரே டீம் வந்து பார்த்திங்கன்னா ஷீபா இனு தான். இது வஞ்ச புகழ்ச்சியாக நான் பண்ணுறேனோ இல்லையான்னு தெரில. எப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்போ சூப்பரான ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷீபா இனு கொடுப்பாங்க. மற்ற டைமில் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃபியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக கேப்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டோஜ்காயின் இட்ஸ் டூயிங் குட். இப்போ ரீசெண்டாக கூட நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2 காயின்ஸுக்குமே இருக்குது ஃபியூச்சரில். ப்ரோ Q20 ETF வருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ் ஆஃப் நோ இல்லை பிரதர். பட் மேபி இட் இஸ் அ குட் காயின். ஸோ டவுன் த லைனில் கண்டிப்பாக வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஷீபா இனு அப்டேட் தாங்க ப்ரோ. டோஜ் ஷீபா இனு வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி ஷீபா இனு பற்றி பேசிட்டேன், டோஜ் பற்றியும் பேசிட்டேன். ப்ரோ நம்ம வாங்கி வச்சுருக்க கிரிப்டோலாம் எப்படி சேஃபாக இருக்கும் ப்ரோ? சப்போஸ் பை பண்ண பிளாட்ஃபார்ம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படி ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம் ப்ரோ. அதுதான் சொல்கிறேன். FIU ரெஜிஸ்டர்ட் நம்ம இந்தியாவிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ரெஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே பண்ணிட்டு அப்படியே சுருட்டிடி யாரும் ஓடிட மாட்டாங்க. ரெஜிஸ்டர் லைசன்ஸ் வச்சுருக்கிற யாரும் சொல்லிட்டு ஓட முடியாது. பிகாஸ் தே வில் பி டேரக்ட்லி அண்டர் தி கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அதனால் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட வேணாம். பட் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ன்ற பேரில் அன்ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் தராங்க, இல்லை கமிஷன் தராங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுருட்டிட்டு போகிற வேலையெல்லாம் நிறையா நடக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த கமெண்ட்ஸ். நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இதை நான் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆப்வியஸ்லி நவம்பரில் ஒரு கஷ்டமான ஜோன் தான். பட் ஆனால் நீங்கள்
ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த டைமில் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த டைமில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம், எந்த அளவுக்கு டாப் மோஸ்ட்டில் இருந்தோம், மார்க்கெட் பீக்கில் எவ்வளோ குட் நியூஸ் அண்ட் க்ரீன் நியூஸில் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த காலம் திரும்பவும் எப்படி இருந்தாலும் இது பண்ணுறது. பட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஆப்வியஸ்லி திஸ் இஸ் நாட் அ குட் சைன். பட் கொஞ்சம் லாங் டேர்ம் ஹோல்டு, ஸோ 3 months 6 monthsக்கு இந்த காசு வந்து எனக்கு இங்கே இருந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, கரெக்டான காயின்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ தட் இஸ் நியூஸ் எல்லாரும் ஷேர் கைஸ் டுடே. கண்டிப்பாக அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்ல நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அண்ட் கிரிப்டோ பற்றி இன்னும் நிறையா நியூஸ் வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கர்மா கிரிப்டோ சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.